இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைட் எம் ஹாரிஸ், வாசிப்பவர் சிவராஜா தக்கேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். கீழ் மல்வத்துவோய நீர்த்தேக்கத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பம். தெதுரோய மின் நிலையம் திறந்து வைப்பு. ஹரித்த தொலைக்காட்சி அலைவரிசையின் கன்னி ஒளிபரப்பு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். இறக்குமதி பொருட்களை பரிசோதிக்கும் வரை அவற்றை சுங்கப் பிரிவில் வைத்திருப்பதற்காக புதிய களஞ்சிய தொகுதி. ஜெனீவா மனித உரிமைகள் பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கியமை தேச துரோகமாகும் என்கிறார் அமைச்சர் விமல் வீரவங்ச. நாட்டின் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 568 உயர்வு. பதுளை மாவட்டத்தில் பட்டதாரி பயிலுநர்களுக்கு நிரந்தர நியமனம். மியன்மாரின் குழப்ப நிலை உள்நாட்டு யுத்தம் வரை விருத்தி அடையலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். கீழ் மல்வத்துவோய நீர்த்தேக்கத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் ஆரம்ப நிகழ்வு அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தலைமையில் அனுராதபுரம் தந்திரிமலை பகுதியில் நேற்று இடம்பெற்றது. நாட்டின் 3வது மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தின் செயல் திட்டத்திற்காக 22,900 மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளது. அனுராதபுரம் வடக்கு, வவுனியா, மன்னார் ஆகிய பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கும் நீர்ப்பாசன தேவைக்கும் தீர்வாக இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 35,280 ஏக்கர் விவசாய காணிகளில் 2 போகங்களிலும் பயிர் செய்கையில் ஈடுபட முடியும். உத்தேச நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு 1,69,000 அடி ஏக்கர்களாகும். பிரதான அணைக்கட்டின் நீளம் 3.7 கிலோமீட்டர்களாகும். இதன் உயரம் 23.5 மீட்டர்களாகும். நீரில்லாமல் அவதிப்படும் மக்களே நீரின் தேவையினை உணர்வதாக ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நீரை விநியோகிக்க வேண்டுமானால் இவ்வாறான நீர்த்தேக்கங்களை அமைத்து நீர் சேகரிக்கப்பட வேண்டும். இதன் போது ஓரளவு சுற்றாடல் பாதிப்பு ஏற்படும். இதற்கு பதிலாக நாம் மரங்களை நட வேண்டும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நீர்த்தேக்கத்திற்காக 204 குடும்பங்கள் தியாகம் செய்வதாகவும் அவர்களுக்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் அமைச்சர் அங்கு சுட்டிக்காட்டினார். தெதுரோய மின் நிலையம் கட்டுவன்னாவ மினிவங்கட்ட பாதனிய தெதுரோய நீர்த்தேக்கத்தில் இன்று காலை 10 மணியளவில் திறந்து வைக்கப்படும். அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ, டலஸ் அழகப்பெரும் ஆகியோர் தலைமையில் ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவின் பங்கேற்போடு இந்த நிகழ்வு இடம்பெறும். இந்த மின் நிலையம் 1300 கிலோவாட் கொள்ளளவை கொண்டதாகும். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தரச் சான்றிதழ் கிடைக்கும் வரை சுங்கப்பிரிவில் வைத்திருப்பதற்காக புதிய களஞ்சிய தொகுதி ஒன்றினை அமைப்பதற்கு இலங்கை சுங்கப்பிரிவு கவனம் செலுத்தியுள்ளது. இதற்காக கிரவலப்பிற்றிய பிரதேசத்தில் 20 ஏக்கர் நிலப்பரப்பினை கொள்வனவு செய்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை காலமும் தரச் சான்றிதழ் கிடைக்கும் வரை இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் இறக்குமதியாளரின் களஞ்சியங்களில் வைக்கப்பட்டிருந்தன. எனினும் இது பாதுகாப்பற்றது என்பது புற்றுநோயினை ஏற்படுத்தும் தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்ட விடயத்தின் மூலம் தெளிவாகியிருக்கிறது. இது தொடர்பில் கவனம் செலுத்திய சுங்க பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் விஜித்த ஹரிப்ரிய கடந்த பிப்ரவரி மாதம் இந்த காணியினை கொள்வனவு செய்து தேவையான நிர்மாண பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு கடந்த அரசாங்கத்தின் கீழ் இணை அனுசரணை வழங்கிய 30.1 பிரேரணை தொடர்பான அனைத்து விடயங்களையும்
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிந்து வைத்திருந்ததாக முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கிறார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கியவர்கள் நாட்டிற்கு துரோகம் இழைத்தவர்கள் என்று அமைச்சர் விமல் வீரவங்ச நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஸ்பீட் இன்வெஸ்ட்மெண்ட், வாழ்க்கைக்கு அஞ்சி போடுங்க. நேற்றைய தினம் மேலும் 244 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதன்படி நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 92,686 வரை அதிகரித்திருக்கிறது. சிகிச்சை பெற்று வந்த 176 பேர் நேற்று குணமடைந்திருக்கிறார்கள். இதன்படி குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 89,251 ஆகும். 2,625 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை 2 கோவிட் மரணங்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். வத்தளை பிரதேசத்தினைச் சேர்ந்த 85 வயதுடைய ஒரு பெண்ணும் மட்டக்களப்பு ஏறாவூரைச் சேர்ந்த 74 வயதுடைய நபரும் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள். இதன்படி நாட்டின் மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 568 ஆகும். சுபீட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய சுய தொழில் முயற்சியில் ஈடுபடுவோருக்கும் சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கும் உதவ எல்லா வகையிலும் முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் கலாநிதி நாலக கொடஹேவா தெரிவித்துள்ளார். இதற்காக அமைச்சுக்களும் நிறுவனங்களும் பொறுப்புடன் செயல்பட்டு வருகின்றன. தமது உற்பத்திகளை அறிமுகப்படுத்துவதற்கு சரியான சந்தை இல்லாமை சிறு தொழில் முயற்சியாளர்கள் எதிர்கொண்டுள்ள சிக்கலாகும். இதன்படி கம்பஹா மாவட்டத்தில் சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கு சந்தையினை அறிமுகப்படுத்தும் வகையில் மகர சந்தையில் கடை தொகுதி ஒன்று இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பித்து வைக்கப்படும். நகர குடியிருப்பு அபிவிருத்தி அதிகார சபை இதனை ஒழுங்கு செய்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை ஒலி ஒளி வர்த்தக கண்காட்சி என்கின்ற பெயரில் ஒரு கண்காட்சி எதிர்வரும் 8ஆம் திகதி முதல் 12ஆம் திகதி வரை தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி முன்றலில் இடம்பெறும். உள்நாட்டு உற்பத்திகளுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்துவது இதன் நோக்கமாகும். ஊடக அமைச்சின் பூரண அனுசரணையுடன் கொழும்பு நகரை அடிப்படையாக கொண்டு கொழும்பு வர்த்தக சங்கமும் ஸ்கை ஹைப் தொழில்நுட்ப அமைப்பும் இணைந்து இந்த கண்காட்சியினை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். இதற்கு இணைவாக சிபிஏ ரிவார்டு அட்டை ஊடகவியலாளர்களுக்கு அண்மையில் வழங்கி வைக்கப்பட்டன. நாடு பூராகவும் உள்ள சுமார் 7,000 ஊடகவியலாளர்களுக்கு இந்த அட்டை வழங்கி வைக்கப்படவிருக்கிறது. பதுளை மாவட்டத்தில் பயிற்சிகளை பூர்த்தி செய்த பட்டதாரி பயிலுநர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. நியமன கடிதங்கள் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தலைமையில் பதுளை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று வழங்கி வைக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு பயிலுநர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட இவர்கள் மத்திய மற்றும் மாகாண அரசு சேவையில் பயிற்சிகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். 1114 பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகர்களாக நிரந்தர நியமனம் பெற்றிருக்கின்றார்கள். மாகாண மற்றும் அரசு சேவையில் பயிற்சிகளை பூர்த்தி செய்துள்ள 114 பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகர்களாக நிரந்தர நியமனம் பெற்றிருக்கின்றார்கள். நாட்டின் இலத்திரனியல் ஊடகத்துறையில் முதல் தடவையாக ஆசிரியர்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள குரு தர்வ பாடல் நிகழ்ச்சியின் முதல் சுற்று போட்டி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆனந்த சமர்கோன் கலையகத்தில் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமானது. இந்த போட்டிக்காக ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன. இவற்றில் குரல் பரிசோதனையில் சித்தியடைந்த 62 ஆசிரியர்கள் போட்டியில் பங்கு பெற்றுகின்றார்கள். தேசிய வானொலியின் சிங்கள வர்த்தக சேவை போட்டியினை ஒழுங்கு செய்திருக்கிறது. டாலி பட்ல நிறுவனமும் தேசிய லொத்தர் சபையும் இதற்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நாடு பூராகவும் உள்ள விகாரைகளில் நடாத்தி வரும் ரத்தன சூத்திர பிரித் பாராயண தொடரின் 149வது நிகழ்வு பதுளை கந்தக்கற்றிய பதுலோய ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரையில் இன்று இடம்பெறும்.
மாலை 6:30 முதல் சிங்கள வர்த்தக சேவை மற்றும் சிட்டி FM அலைவரிசைகளில் இந்த பிரித் பாராயணத்தினை செவிமடுக்கலாம். அவை உள்நாட்டு செய்திகள். ஆண்டுதோறும் காப்புறுதி தொகைக்கு 5% சேர்க்கப்படும். தவணைகளில் மாற்றம் ஏற்படாமல் முதிர்வடையும் போது போனஸ் தொகையும் உண்டு. இது காப்புறுதியுடன் வழங்கும் ஸ்பீட் முதலீட்டு வாய்ப்பாகும். சம்பாதிக்கும் காலத்தில் சம்பாதித்து ஆறுதலாக செலவு செய்யும் வாய்ப்பு. என்ன சொல்றீங்க? ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஸ்பீட் இன்வெஸ்ட்மெண்ட். வாழ்க்கைக்கு அஞ்சி போடுங்க. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஹரித தொலைக்காட்சி அலைவரிசையின் முதல் ஒளிபரப்பு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் கொழும்பு குனுப்பிற்றிய கங்காராம விகாரையில் நேற்று ஆரம்பமானது. விவசாயத்தின் மூலம் போஷிக்கப்படும் நாட்டின் பண்டைய சுபிட்சத்தினை மீண்டும் ஏற்படுத்துவதற்காக சமய பின்னணியுடன் திறந்த விவசாய பொருளாதாரத்திற்கு வழிகாட்டுவது இந்த அலைவரிசையின் பிரதான நோக்கமாகும். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், புதிய தொழில்நுட்ப முறைகளை அறிமுகப்படுத்துதல், பண்டைய காலத்தில் காணப்பட்ட உயர் விவசாய தொழில்நுட்பங்களை மீண்டும் உருவாக்குதல், சுற்றாடல் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் என்பன ஹரித தொலைக்காட்சியின் பிரதான எண்ணக்கருக்களாகும். www.hrithatv.com என்கின்ற இணையதளமும் முன்னோட்ட பாடலும் ஜனாதிபதியினால் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டன. மரக்கன்றுகளை வழங்கி வைக்கும் வேலை திட்டத்தினை குறிக்கும் வகையில் ஜனாதிபதியிடம் சங்கைக்குரிய கிரிந்தே அசஜி தேரர் மரக்கன்று ஒன்றினை வழங்கி வைத்தார். பியோ டிவியிலும் டயலாக் டிவியிலும் ஹரித தொலைக்காட்சி அலைவரிசையினை பார்வையிடலாம். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் வண்டியினை குறைபாடுகளுடன் சேவையில் ஈடுபடுத்தியமைக்காக மன்னார் டிப்போ கவலை தெரிவித்துள்ளது. இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நிகழாதவாறு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மன்னார் டிப்போ நிர்வாகம் மாவட்ட செயலாளரிடம் உறுதியளித்திருக்கிறது. மன்னார் மாவட்ட செயலாளர் ஏ ஸ்டான்லி டி மெல் நேற்று மன்னார் டிப்போவுக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். நேற்று அதிகாலை மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பேருந்து ஜெயபுரம் பகுதியில் பழுதடைந்தவையின் காரணமாக பயணிகள் எதிர்கொண்ட சிரமங்கள் குறித்து அவர் அதிகாரிகளுக்கு எடுத்து கூறினார். தமது தவறை ஏற்றுக்கொண்ட மன்னார் டிப்போ நிர்வாகம் போதியளவான பஸ் வண்டிகள் இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் குறித்து மாவட்ட செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். மியன்மாரில் நிலவும் குழப்ப நிலை சிவில் யுத்தம் வரை விருத்தியடையலாம் என்று ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளரின் மியன்மாருக்கான விசேட பிரதிநிதி கிறிஸ்டின் ஸ்டான பேக்னர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மியன்மாரின் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைப் பகுதிகளில் இன ரீதியான ஆயுத குழுக்கள் ராணுவ ஆட்சியாளர்களின் கொடூர செயற்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்நாட்டில் சிறுபான்மை இன மக்கள் தொடர்ந்தும் மனித நேய உதவிகளை தேவையாக கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடும் தோல்வியினை நோக்கி பயணித்து வருவதாக அவர் நேற்று ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் சுட்டிக்காட்டினார். கடந்த 26ஆம் தேதி மொசாம்பிக் நாட்டின் பல்மா நகரின் அதிகாரத்தினை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் அந்த நகரை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். பிரதேச போலீஸ் தலைமை அதிகாரி இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மற்றொரு நகரம் இந்த கிளர்ச்சியாளர்களினால் கைப்பற்றப்படுவதற்கான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று பாதுகாப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. கடந்த 26ஆம் தேதி பால் நகரத்தினை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதும் அங்கு பெரும்பாலான மக்கள் காடுகளில் ஒளிந்து வாழ்ந்து வருகிறார்கள்.
சுமார் 800 பேர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112206 பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சிஐபி புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் பெறுமதியான பரிசு. வங்கி அட்டைக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். சிஐபி. குருநாகல் மாவட்டத்தில் பல அபிவிருத்தி செயல்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வேலையுடன் மீண்டும் கிராமத்திற்கு என்கின்ற செயல்திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 40,000 அபிவிருத்தி செயல்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட செயலாளர் RMR ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நீர்ப்பாசன சுபீட்ச வேலை திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் 267 குளங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. 16 குளங்களை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கஹல்ல பல்லேகல வனத்தில் யானைகள் நீர் அருந்துவதற்காக ஒரு குளம் அமைக்கப்படவுள்ளது. இது தவிர குருநாகல் மாவட்டத்தில் பாதை அபிவிருத்தி செயற்திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் சிஐபி புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் பெறுமதியான பரிசு. வங்கி அட்டைக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். சிஐபி. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையிலான 2வது இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நார்த் சவுண்ட் நகரில் இந்நாட்களில் நடைபெற்று வருகிறது. இன்று இந்த போட்டியின் 4ஆம் நாளாகும். நேற்றைய தின ஆட்டம் மழையினால் தடைப்பட்டது. முதலில் துடுப்படுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி தமது முதல் இன்னிங்ஸில் 354 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி நேற்று வரை 5 விக்கெட்டுகளை இழந்து 189 ஓட்டங்களை பெற்ற நிலையில் மழை பெய்ததனால் போட்டி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் போட்டி ஆரம்பமானது. நேற்றைய ஆட்ட நிறைவில் இலங்கை அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 250 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 1ஆம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். பண்டிகை காலத்தில் தமது வாடிக்கையாளர்களுக்கு பல சலுகைகளை வழங்க மக்கள் வங்கி தயாராகி வருகிறது. வட்டியில்லாமல் கொள்வனவு செய்வதற்கும் தவணை கொடுப்பனவு முறையினை வழங்குவதற்கும் கிரெடிட் டெபிட் அட்டைகளுக்கான கழிவுகளை வழங்குவதற்கும் வங்கி தயாராக உள்ளது. பண்டிகையினை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு தமது வங்கி வாடிக்கையாளர்களுடன் இருப்பதாக மக்கள் வங்கியின் தலைவர் சுஜீவ ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021ஆம் ஆண்டில் 1ஆம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்று உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள். 20 புதிய முதலீட்டாளர்களுக்கு கைத்தொழில் நகரங்களில் காணிகளை வழங்கும் நடவடிக்கை அமைச்சர் விமல் வீரவங்ச தலைமையில் கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இதுவரை 57 முதலீட்டாளர்களுக்கு கைத்தொழில் நகரங்களில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு 570 பில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்படவுள்ளது. இதன் மூலம் 5000 தொழில் வாய்ப்புகள் கிடைக்கவுள்ளன.
காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். மேல் மற்றும் சபரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஏனைய இடங்களில் சீரான காலநிலை நிலவும். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசலாம் என்று திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கீழ் மல்வத்து ஓய நீர்த்தேக்கத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பம். தெதுரு ஓய மின் நிலையம் திறந்து வைப்பு. ஹரித்த தொலைக்காட்சி அலைவரிசையின் கன்னி ஒளிபரப்பு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். இறக்குமதி பொருட்களை பரிசோதிக்கும் வரை அவற்றை சுங்க பிரிவில் வைத்திருப்பதற்காக புதிய களஞ்சிய தொகுதி. ஜெனீவா மனித உரிமைகள் பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கியமை தேச துரோகமாகும் என்கிறார் அமைச்சர் விமல் வீரவங்ச. நாட்டின் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 568 உயர்வு. பதுளை மாவட்டத்தில் பட்டதாரி பயிலுநர்களுக்கு நிரந்தர நியமனம். மியன்மாரின் குழப்ப நிலை உள்நாட்டு யுத்தம் வரை விருத்தியடையலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை. இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.